ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வயிறு உபிசம். வயிறு உபிசம்னா நினச்ச நேரம் நினச்சதை சாப்பிட்டு வயிறு ஊதி ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னு பார்த்தா வயிறு பெருசாகிடும், எதை போய் சாப்பிட்றதுன்னு தெரியாது. அதுக்கு உண்டான மாத்திரையை போடுறது, இல்லைன்னா எதையாவது குடிச்சிட்டு வாமிட் எடுக்கிறது, எதை எடுத்தாலும் வயிறு ஊதிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வயிறு உபிசம். அது வாயு பொருள்கள் சாப்பிட்ருப்பாங்க, இல்லைன்னா மாற்றி மாற்றி சாப்பிட்டதில் கடுமையான பொருளை முதல்ல சாப்பிட்டு லேசான பொருளை பின்னாடி சாப்பிட்ருப்பாங்க. அப்போ கீழே செமிக்காமல் இருக்கும். முதல்ல சாப்பிட்ட கடுமையான உணவு செமிக்காமையும், மேலே சாப்பிட்ட உணவு சீக்கிரம் செமிச்சும் வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். ஏன்னா முதல்ல செமிச்ச உணவுக்கு தேவையான சுரப்பி சுரந்திருக்கும். அந்த சுரப்பியையும் ரெண்டாவது சாப்பிட்ட உணவையும் சேர்த்து செமிக்கிறதுக்கு ஒரு சுரப்பி சுரக்கும் போது அது எதுவும் சேராமல் வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். வயிறு ஊதுனா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் எந்த நிலைக்கு போவாங்க தெரியாது, வாந்தி எடுத்திருப்பாங்க. வாந்தி எடுத்தாலும் வயிறு ஊதர் நிற்காது. காற்று வெளியாகுனா சரியாகும்னு சொல்லி அதுக்காண்டி சோடா, கலரு, வேறு ஏதாவது இஞ்சி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு சரியாகலைனாலும் இந்த சாதாரணமாக இந்த மாதுளம்பழம், இந்த மாதுளம்பழத்தில் நம்ம மருந்து தயாரித்து மாதுளம்பழத்தோடு சேர்த்து மருந்துகளை தயாரித்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வயிறு உபிசமானது மெதுவாக சுகமாக சரியாகணும். அவஸ்தைப்பட்டு சரியாக்குறத விட சுகமாக சரியாகணும்னா இந்த மாதுளம்பழம், கருவேப்பிலை, நம்ம பயன்படுத்துகிற கருவேப்பிலையை பயன்படுத்தணும். கருவேப்பிலையை பயன்படுத்தும் பொழுது அந்த வயிறு உபிசத்தில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், அங்கே புண் மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் உபாதைகளை இந்த கருவேப்பிலை சரி செய்யும். இந்த கருவேப்பிலையினுடைய தன்மை பெண்களுக்கு அதிக நல்லது செய்யக்கூடியது இந்த கருவேப்பிலை. கருப்பையில் வேலை செய்கிறது இது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வயிறு ஊதுனா வலி தாங்க முடியாமல் தான் இருப்போம். இதோடு சேர்த்து ஓமம். இந்த ஓமத்தை சாப்பிடும் பொழுது எவ்வளவு வாயு தொல்லையாக இருந்தாலும் அந்த வாயு அந்த இடத்துல இருக்க விடாது, வாயுவை வெளியேற்றிடும். ஊதி இருக்கிற வயிறு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக வேண்டி தான் ஓமத்தை பயன்படுத்துகிறோம். ஓமத்தை என்ன பண்ணுறாங்க, தண்ணியாக்கி ஓம வாட்டர்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் நல்லது. ஆனால் இதை ஓமம் நம்ம எப்பயும் வாங்கி வச்சுக்கிறலாம் வீட்டில். இதை ஏன் இதில் போடுறாங்க, முறுக்கு சாப்பிட்றதுல ஓமம் சேர்க்குறாங்கன்னா யாருக்கும் வயிறு ஊதக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் முறுக்கில் கொஞ்சம் ஓமம் போட்டால் முறுக்கு சாப்பிட்டவங்க வயிறு ஊதாது. இதெல்லாம் கவனிக்காமல் நம்ம போன இடத்துல நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ருசியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு வயிறு ஊதிக்கிறோம். ஏன்னா அந்த வாயு தொல்லையை வெளியேற்ற முடியாமல், அந்த வாயு தொல்லை வெளியேறினா தான் அந்த வயிறு உபிசமானது சரியாகும். நம்ம சாப்பிட்ட உணவு செமிக்காமல் போச்சு, இந்த சாப்பிட்ட உணவு பழைய உணவாக போச்சு, சொல்லுவாங்களே ஃபுட் பாய்சன் சொல்கிறாங்க. உணவே மருந்தாயிடுச்சு, பழசு கெட்டு போய் அந்த சளிச்சு போயிருக்கு, அது கெட்டு போய் அந்த புளிச்சு போனதை தெரியாதனமாக சாப்பிட்டுச்சு குழந்தை, இல்லை பெரியவங்க சாப்பிட்டாங்க வேறு வழி இல்லாமல், அப்போ வயிறு ஊதிரும். இந்த புளிச்சு போன உணவுகளை சாப்பிடக்கூடாது. ராத்திரியில் நம்ம வச்சுருக்கோம்னா அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். புளிச்ச தண்ணி இருக்குது, புளிச்ச தண்ணினா இன்னைக்கு உள்ள அரிசியில் நீங்கள் புளிச்ச தண்ணி எடுத்து வச்சா வயிறு உபிசம்தான் வரும். அந்த காலத்தில் எடுத்து வச்சாங்கன்னா அது ஆர்கானிக் முறையில் வந்த அரிசியால் அன்னைக்கு தினந்தோறும் புளிச்ச தண்ணியை குடித்தா வயிறு உபிசம் சரியாயிடும். இன்றைக்கி வயிறு உபிசம் வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ரிசர்ச் பண்ணி நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற அந்த நீராகாரத்தை பெரிய அளவில் எழுதியிருக்காங்க. எல்லாரும் பேசுகிறாங்க அமெரிக்காவிலேயே அந்த புளிச்ச தண்ணி குடிக்கிறதுல தப்பு இல்லை, நல்லது நடக்குது, நிறைய நன்மைகள் இருக்குன்னு. அது எந்த புளிச்ச தண்ணி, எந்த அந்த நீராகாரம்னா அந்த உரம் போடாத அரிசியிலிருந்து வடிக்கப்பட்ட அந்த அரிசி தண்ணியை 3 நாள் வச்சிருந்து அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வச்சோம்னா அது நீராகாரம். அந்த தண்ணியை குடித்தோம்னா காலையில் நல்லா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், உடலுக்கு நல்ல இதாக இருக்கும், குடலில் எந்த ஒரு புண்ணு இருக்காது. இந்த வாயு தொல்லையால் வர அந்த தொல்லையை வயிறு வீங்கி இருக்கும், அந்த வீக்கத்தையும் சரி பண்ணக்கூடியது. அந்த புளிச்ச தண்ணியை ஒரு சொம்பு குடிச்சாச்சுன்னா வயிறு வீக்கமோ எல்லாமே சரியாயிடும். இப்போ யார் வீட்டில் இருக்குது, கிராமத்தில் போய் கேட்டாலே யார் வீட்லேயுமே கிடையாது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் அந்த உரம் போட்ட அரிசியில் தான் வச்சுருக்காங்க. யார் வீட்டுக்கு போய் பச்சை தண்ணி கேட்டால் ஒரு சொம்பு அந்த புளிச்ச தண்ணியை கொடுப்பாங்க, அந்த நீராகாரன்ற தண்ணியை கொடுப்பாங்க. அந்த தண்ணியை குடித்தோம்னா இந்த வயிறு உபிசம் சரியாகும். அந்த தண்ணி இங்கே கிடைக்காத ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை நல்ல உதவி செய்யும். இந்த கருவேப்பிலை ஏன் பயன்படுத்துகிறோம்னா இது உள்ள எந்த ஒரு வாயு தொல்லையும் கலைக்கக்கூடியது. அதனால தான் இந்த கருவேப்பிலையை எல்லா பொருள்லையும் பயன்படுத்துகிறாங்க. குழம்புல பயன்படுத்துகிறாங்க, பொரியலில் பயன்படுத்துகிறாங்க, சட்னியில் பயன்படுத்துகிறாங்க. எந்த வகையில் பயன்படுத்தினாலும் இது நல்லதை செய்யும். கருவேப்பிலையை நம்ம அரைச்சி சாப்பிட்டு வந்தோம் நல்லது. நம்ம மேலாப்பில் போட்டு எடுத்து போட்டுறோம், அப்படி இருக்கக்கூடாது. அதை பொடியாக நறுக்கி அதை பொரிக்கும் போதே சேர்த்து பொரிச்சிட்டோம்னா இன்னும் நிறைய நல்லது. இன்றைக்கி நிறைய கெட்டது தான் நம்மக்கிட்ட வருது. நல்லது கருவேப்பிலை இதெல்லாம் வந்துக்கிட்டு. ஏன்னா கருவேப்பிலைக்கெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க.
ஏன்னா மருந்தடிக்காத பொருள்களை நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல கத்திரிக்காயை வாங்கி பாருங்க, சொத்தையா இருக்கா தூக்கி போட்டுறாங்க. சொத்தையா இருந்தா அது நல்லது, அதுல மருந்தடிக்காம இருந்திருக்கான் விவசாயி, நமக்காண்டி நினைச்சு சொத்தையா உள்ள அந்த புழு உள்ள பகுதியை வெட்டி போட்டுட்டு புழு இல்லாத பகுதியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஒரு பூச்சி கூட இல்லாம இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நோயை தான் உண்டாக்கும். இன்னைக்கு நம்மளுடைய மாம்பழங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகல. ஏன் ஏற்றுமதி ஆகலைன்னா அதுல வண்டு இருக்குன்னாங்க. அது பிறவியிலேயே வண்டோட தான் பறக்கும். வண்டு இருக்கிற மாம்பழம் தான் ருசி அதிகம். அந்த வண்டு இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமா வாழும். பூச்சிக்கே பிடிக்காத ஒரு பழத்தை நீ சாப்பிட்டான்னா சாப்பிடாட்டி என்ன, பூச்சி விரும்பி சாப்பிடுதுன்னா அந்த உணவுல எந்த மருந்து இல்லைன்னு அர்த்தம். பூச்சியே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த உணவு வந்து மோசமான பாய்சன் அர்த்தம், அந்த விஷத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு அரிசியில பூச்சி விழுது, அந்த அரிசி வந்து புழுக்கூடு கட்டுதுன்னா அந்த அரிசியில வந்து கண்டிப்பா மருந்து வந்து கொஞ்சமா அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதிகமா அடிச்சிருந்தா அந்த பூச்சியே விழுகவே விழுகாது. பூச்சி விழுகலைன்னா கண்டிப்பா அதுல வந்து அதிக அளவு கொடூரமான மருந்துகள் அடிச்சிருப்பாங்க. அந்த மருந்து அடிச்சதால இந்த வாயு தொல்லை, வயிறு ஊதிக்கிறோம். சில பேருக்கு சேரவே சேராது. இப்போ கடையில் போய் சாப்பிட்டதும் அதில் சுண்ணாம்பு போட்டிருப்பாங்க. அந்த சோறு வெள்ளையாகிறதுக்கு சுண்ணாம்பு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் அந்த உப்புக்கள், அந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி இதை போட்டு கொஞ்சம் ருசியை கூட்டியிருப்பாங்க. ஆனால் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வயிறு ஊதிக்கிறோம். இந்த வயிறு ஊதிடுச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம போய் கடைக்கு போகிறோம், மாதுளம்பழ சாறு கேளுங்க தருவாங்க. கருவேப்பிலையா வந்து தரமாட்டாங்க. நம்மளாக தான் பறிச்சுட்டு போய் கொஞ்சோண்டு வச்சுக்க வேண்டிய, நாங்கள் கொஞ்சோண்டு எடுத்து வாயில் மென்ட்டு கொஞ்சம் ஓமத்துக்கு அந்த மாதுளம்பழ சாறை சாப்பிடுவோம். இதை வந்து வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக இப்படி தான் செய்யணும். இந்த ஓமத்தை இந்த வேணுன்ற அளவுக்கு இனிப்புக்கு நம்ம தேன் சேர்க்குறோம். மாதுளம்பழத்திலே நல்ல சுவை இருக்கும். ஆனால் நம்ம தேன் எதுக்கு சேர்க்குறோம்னா, தேன் வந்து ஒரு மருந்து பொருள். அதில் எத்தனை மருந்து மூலிகை இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. இப்போ வேப்ப மரத்து சீசனும் புங்க மரத்து சீசனால அந்த தேனுடைய ருசி வந்து புங்க இலையின் வாசமும் வேப்பனுடைய லேசான கசப்பு தன்மை இருக்கும். அப்போ வந்து நம்ம தோல் நோயை சரி பண்ணோம். அதனால தேனை சேர்க்குறோம். ஒவ்வொரு முறையும் தேனுடைய இது வந்து ருசி மாறும். ஒவ்வொரு முறையும் பூக்களுடைய ருசிகளை கொண்டு வந்து சேர்க்கறதால அதனுடைய தன்மை மாறும். இந்த மருத்துவ முறையை இப்போ பார்ப்போம். இந்த மாதுளம்பழ சாறில் ஒரு மாதுளம்பழத்தை அரைச்சி எடுத்து நம்ம மிக்சியில் வச்சோ இல்லை நம்ம இதுலேயே வச்சு உரலில் போட்டு ஆட்டோம். இங்கே நாங்கள் கிராமத்தில் மிக்சி வச்சுருக்கிறதுல கிடையாது. இப்போ எல்லாருக்குமே மிக்சி கொடுத்துட்டாங்க. அதனால் மிக்சியில் அடிச்சுக்கிற வேண்டியதை. அந்த மிக்சியில் அடித்து ஒரு மாதுளம்பழ சாறு எடுத்து அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டால் போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அந்த மாதுளம்பழ சாறில் கலக்கணும். அந்த மாதுளம்பழ சாறில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்க்கணும். இந்த ஓமத்தை சேர்த்து கடைசியாக நம்ம தேவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து அதை ஒன்றா கலக்கி அதை குடித்தோம்னா வயிறு உபிசமானது, கொஞ்சம் வாய்வு தொல்லை லேசாக ஏப்பம் வரா மாதிரி வரும். ஏப்பம் வரா மாதிரி வந்து வயிறு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிக்கும் போது வலி இருக்காது. சில பேருக்கு சுருங்கினாலும் வலிக்கும், விரிஞ்சாலும் வலிக்கும். அதனால சுருங்க அரைக்கும் போது வலிக்காம இருக்கணும்னா இந்த தேன் சேர்த்தே ஆகணும். அந்த முறையை பார்ப்போம். இந்த மாதுளம்பழத்தை சாரா எடுத்துக்கிட்டு அதில் இப்போ வந்து 200 மில்லி அளவுக்கு சாறு எடுத்தாச்சு. ஒரு பழம், பெரிய பழம் வாசி இந்த மாதுளம்பழ சாறு கிடச்சிருக்கு. நாட்டுப்பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. நாட்டுப்பழம் இப்போ தேடி வீடு வீடாக தேடினாலும் கிடைக்கலன்னு நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் தேடி வந்து சொன்னார். இப்போ தான் நாட்டுப்பழத்தினுடைய அருமை தெரியுது. முதல்ல தெரியாமல் வெட்டிட்டோம், நீ இருக்கிறத காப்பாற்றினமேனு. ஆனால் நம்ம இப்போ கிடைக்கிற பழத்தை வச்சு செய்யணும். இந்த பழத்துலேயும் விதை இருக்குது. விதை கொஞ்சம் கடினமாக இல்லாமல் இருக்க தவிர விதை இருக்குது. அதனால் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. இந்த மாதுளம்பழ சாறு ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்துட்டு இந்த கருவேப்பிலை சாரை நீங்கள் இலைய இருந்தால் வாய்க்கில் சிக்கும். அதனால் சாராக எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்த சாரோட சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் ஓமம். இந்த ஓமம் ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் கலந்து கடைசியில் தேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல சுவையாக இருக்கும். அந்த சுவையோடு சேர்த்து இந்த குடிக்கும் போது உங்களுக்கு மாதுளம்பழத்தினுடைய விதையும் சிக்கும், அந்த ஓமமும் நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கிறதால நம்ம வயிறு உபிசம் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு மூச்சு விட முடியல, முட்டுதுன்னுவாங்க. மேலே வந்து முட்டும், வயிறு முட்டும் போது வலிக்கும். அப்போ வலிக்கும் போது இங்கே வயிறை தடவிட்டே இருக்க வேண்டியது.
வயிறை தடவை தடவை வலி இருக்க தான் செய்யுமே தவிர அதுக்கு சோடாவோ எதை குடித்தாலும் ஏப்பம் லேசாக மேல் தொண்டையில் வரும். அடியில் இருந்து நமக்கு நல்லாகணும்னா இந்த சாரை நம்ம கருவேப்பிலை சேர்த்ததால் அது வந்து அடி வயிறு வரைக்கும் போய் நம்ம வயிற்றில் உள்ள உபாதைகளை வெளியேற்றி கஷ்டப்படுத்தாமல் வயிறு சுருங்கும் போதும் வலிக்கக்கூடாது, விரிஞ்சிருக்கும் போதும் வலிக்கக்கூடாது. நமக்கு வாயு தொல்லையான விரிஞ்சதுமே அடிவயிறெல்லாம் தோலெல்லாம் வலிக்கும். அதேமாரி அது சரியாகி திருப்பி சுருங்கும் போது வயிறெல்லாம் வலிக்கும். அந்த வயிறெல்லாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதுளம்பழச்சாறில் கருவேப்பிலையை சேர்த்துருக்கோம். இந்த ஓமமானது கண்டிப்பாக வாயு வந்து கொஞ்சம் அந்த அதில் ஒரு ஓமமும் தூள்களும் போய் உள்ளே சேர அந்த உள்ளே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக வாயுவை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். மெதுவாக அது மூக்கொழியாக மூச்சு வரும்போது கொஞ்சம் சுவாசம் கொஞ்சம் நல்லா வரும். அப்படியே வாயு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று வெளியே வந்து அந்த வயிறினுடைய பெருசாக இருக்கிற வயிறை வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும். சுருக்கும் போது உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியது. ஏன்னா அந்த வாயு தொல்லையால் வயிறு உபிசத்துக்கு மலம் எதுவுமே வராது. அவங்க பாத்ரூம் ஓடி பார்ப்பாங்க, எங்கே ஓடி பார்ப்பாங்க, எங்கே ஓடினாலும் ஒன்றுமே நடக்காது. ஆனால் இதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிவயிறே குளிர்ச்சி ஆகிடும். அந்த வலி குறைஞ்சிரும். வலி குறைஞ்சிட்டாலே நமக்கு பாதி தொல்லை தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வாயு மெதுவாக வெளியேறி அந்த வயிறு உபிசமானது குறைய ஆரம்பிச்சிடும். இது குழந்தைகளுக்கு 100 மில்லி அளவுக்கு கொடுத்தா போதுமானது. இதே அளவுக்கு கலந்துட்டு பாதியை கொடுத்துட்டு பாதியை மீதி யார் வேணாலும் சாப்பிடலாம். வயிறு உபிசம் வந்தவங்க தான் சாப்பிடணும், இல்லை சும்மா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. சும்மா இருக்கிறவங்க சாப்பிட்டா இன்னும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எப்படி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவங்களுக்கு தான் ஆப்பிள் வாங்கி தருவாங்க, மீதி பேர்லாம் ஆப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னா ஆப்பிள் விற்காது. எல்லாரும் சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம். இதை குடும்பமே சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பெண்கள் இதை சாப்பிடும்போது கர்ப்பப்பையில் வந்த வலி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணும். ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து கர்ப்பப்பையை பாதுகாக்கிறது. வேப்பிலை கருவை வந்து உருவாக்குறது. அந்த கருவேப்பிலை இதில் சேர்த்ததால கர்ப்பப்பையில் உள்ள வலியை சரியாக்கும். இது மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் குடிக்கலாம். மாதவிடாய் நேரத்தில் வலி அதிகமாக இருக்குன்னா இந்த முறையை பயன்படுத்தி அவங்க குடித்தாங்கன்னா உருண்டுக்கிட்டு இருக்கிறவங்க எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும். ஆனால் இதை சாப்பிட்டா வாந்தி வராது. அவங்களுக்கு வந்து சுகமாக இருக்கும். அடி வயிற்றில் வந்து அது ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணி வலி இல்லாமல் போக்கும். வலி இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு நிம்மதி. என் பிள்ளை எதை சாப்பிட்டாலும் சாப்பிட மாட்டுது, வயிற்று வலியில் உருளுது, அந்த வாடை இந்த ரத்தத்தினுடைய வாசம் வந்து ஒப்பாமல் வாந்தி வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் வராது. இதை சாப்பிட்டாச்சுன்னா வாந்தி வர்றது நின்றோம், எல்லாமே சரியாயிடும், வலியும் சரியாகும். ஆனால் இந்த வயிறு உபிசத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது அதுக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த மாதவிடாய் நேரத்தில் வலி அதிகமாக இருக்க அவங்களும் பயன்படுத்தலாம். இந்த வயிறு உபிசம் நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துட்டோம், அளவு தெரியாமல் சொந்தக்காரங்க சேர்த்து வச்சுட்டாங்க, மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சாப்பிட்டோம்னா அந்த வயிறு உபிசம் வந்துடும். சில இடத்துல நல்ல உணவாக இருக்குன்னு ஒரு கை சேர்த்து சாப்பிட்டோம். என்னைக்கு சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கணும். இந்த ஒரு டம்ளர் நிறைய நம்ம சாப்பிட முடியும்னா 3/4 டம்ளர் தான் சாப்பிடணும், 1/4 டம்ளர் சும்மா இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பை ஒரு டம்ளர் மாதிரி அளந்து வச்சுருக்கணும். நம்ம 1.5 பிளேட் சாப்பிடுவோம்னா 1 பிளேட் அளவு தான் சாப்பிடணும். 1/2 பிளேட் அளவுக்கு நமக்கு உள்ளே வந்து மிச்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து அதை செமிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நீங்கள் 1.5 பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் இன்றைக்கி பிரியாணி ஆனால் 2 பிளேட் சாப்பிட்டேன்னா பேசாமல் படுத்துக்கிற வேண்டியது அங்கேயே. ஏன்னா முடியாமை ஆகிடும். அந்த மூச்சு முட்டும் போது உங்களை அறியாமல் படுத்துருவீங்க, எழுந்திரிக்கவே முடியாது. அதனால் அளவு குறைவாக இருக்கணும். அளவு குறைவாக இருந்தால் தான் நம்ம சொல்கிற பேச்சை நம்ம உடம்பு கேட்கும். அளவு கூடிருச்சுன்னா அது உள்ள உடம்பு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்போம். நீங்கள் எந்த ஒரு முக்கியமான இடமா இருந்தாலும் தூங்கிடுவீங்க. யாருக்கிட்ட பேசணும் எந்த ஒரு வாய்ப்புனா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த 3/4 அளவு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு தான் கிடைக்கும். நிறையா சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பிட்டு வந்துடுறேன்னு போனாங்கன்னா முடிஞ்சு அவங்க வாய்ப்பு அங்கே போயிடும். ஏன்னா சாப்பிட்டு இவர் தூங்கியிருப்பார். 3/4 அளவுக்கு சாப்பிட்டோம்னா அது எந்த வாயு பொருளாக இருந்தாலும் நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மூச்சு முட்டினாலும் அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைவெளி நமக்கு வந்து அந்த சரி செஞ்சிடும். அந்த இடைவெளி சரி செஞ்சாதான் நமக்கு வயிறு உபிசம் சரியாகும். எப்போ சாப்பிட்டாலும் சாப்பாடு அளவாக சாப்பிடுங்க. 32 கவாலன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட முடியாதவங்க சில பேர் இருக்காங்க, 12 கவாலம் சாப்பிட்றவங்க ஒரு 15 கவாலம் சாப்பிடுங்க. 32 கவாலம் சாப்பிட்றவங்க 42 கவாலம் 50 கவாலம் சாப்பிட்றாலாம் இருக்குது. ஆனால் அப்படி சாப்பிட்டா அந்த உடல் உபாதையில் உண்டு பண்ணி அவங்கள நடக்க முடியாமல் பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருந்தீனி சாப்பிட்றவங்களாம் நடக்க முடியாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க 3 நாள் சாப்பாட்டை ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க. அவங்க பின்னாடி போகும்போது ரத்தம் கெட்டிருக்கும் போது அவங்களால நடக்க முடியாது, ரத்தம் ஊறாது, அவங்களால சோறே சாப்பிட முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா அண்டாச்சோறு திண்டானுவாங்க. இப்போ என்னன்னா ஒரு கைப்பிடி கூட சாப்பிட முடியலன்னா அந்த முதல்ல சாப்பிட்ட தவறு அது.
நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த தவறால தான் வயிறு உபிசமாகுது. வயிறு உபிசத்தை ஆக விடாமன்னா கண்டிப்பாக நமக்கு வயிற்றுல கொஞ்சம் குறை இருக்கணும். இன்னும் நம்ம ஒரு 10 கை சோறு சாப்பிடுவோம்னா அந்த அளவுக்கு இடம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு கடைசியில் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா எந்த உபாதையும் வராது. சோறு ஒரு கை சோறு, ஒரு கை டம்ளர் தண்ணி இப்படி குடிச்சிட்டு வந்தாலும் வயிறு ஊதிக்கிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு வாய் சோறு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு வாய் சோறு ஒரு டம்ளர் தண்ணி இப்படி சாப்பிட்டு வயிறு உபிசம் வந்தாலும் அது ஒரு பெரிய உபாதை. அந்த உபாதைக்கு இந்த மாதுளம்பழச்சாறு, கருவேப்பிலை, ஓமம் கலந்த இந்த கலவையோட சேர்ந்த தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா எப்படியாப்பட்ட வயிறு உபிசத்தையும் நல்லாக்கி, வயிறு உபிசம் மட்டும் இல்லை, மாதவிடாய் பெண்களுக்கும் வயிற்று வலியை சரியாக்கும். அதனால் யார் வேணாலும் சாப்பிடலாம். இது பெரியவர் முதல் சிறியவர்கள் யார் வேணாலும் சாப்பிட்டாலும் தப்பு வராது. இதை சாப்பிட்டா உடல் நலம் அதிகரிக்கும். இந்த உடல் நலம் அதிகரிக்க இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் விக்னேஷ் என்பவர் திருவள்ளூரை சேர்ந்தவர், 12ஆம் வகுப்பு படிக்கிறார். இவர் உடல் முழுவதும் சிறு குப்பளங்கள் வந்து அந்த கொப்பளங்கள் அவர்களுக்கு அதிக வலியை உண்டு பண்ணியிருக்கிறது. அந்த கொப்பளத்தை கிள்ளினால் அந்த இடம் கருப்பாக மாறுகிறது என்றும், அவர் பல மருந்துகளை பயன்படுத்தியும் இந்த கொப்பளங்கள் தீரவில்லை என்று எழுதியுள்ளார். இந்த கொப்பளங்கள் வருவதற்கான காரணம், அவர்கள் அதிக அளவு வேர்வை வந்து அந்த வேர்வை வெளியே செல்லாமல் உடலுக்குள்ளேயே மறுபடியும் செல்லும் பொழுது இந்த கொப்பளங்கள் உண்டாகும். இவர்கள் பாலிஸ்டர் துணியோ அல்லது பிளாஸ்டிக் போன்ற கோட்டு அல்லது லெதர் பருத்தி ஆடையை அணிய இவர்கள் உடம்பில் வரும் வேர்வை துளிகள் அனைத்தும் வெளியாகிவிடும். அது இல்லாது இவர்கள் வேர்வை துளி வெளியாகாமல் இருந்தாலோ அவர்கள் அதிக வேலை செய்யாமல் இருப்பவர்களாக இருப்பார்கள். இந்த குளிர் சாதனம் இருக்கும் இடத்தில், ஏசி இருக்கும் இடத்திலே இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இதுபோல் உடல் முழுவதும் கொப்பளம் வரும். மெத்தையில் படுப்பவர்களுக்கு இந்த கொப்பளம் வரும். இது அல்லாது வேர்க்க வேலை செய்யாதவர்கள், சாப்பிட்டு விட்டு அப்படியே பள்ளிக்கு செல்வதுடன் எந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த உடலில் உள்ள இடங்களில் அனைத்து இடங்களிலும் கொப்பளங்கள் வரும். இந்த கொப்பளங்களை போக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு மஞ்சள் சிறுதும்பை, இந்த மஞ்சள் சிறுதும்பையை அரைத்து உடல் முழுவதும் தடவ வேண்டும். சிறுதும்பை என்றால் இது வெள்ளை நிற பூக்களை கொண்டது. சிறுதும்பை பட்ட இடம் எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பித்தால் மஞ்சள் ஆற்றிவிடும். இந்த கருப்பு நிறமாக தோல் மாறுவதை மஞ்சள் சிறுதும்பை இரண்டும் சேர்ந்து வினை புரியும் போது உடலில் உள்ள கொப்பளங்கள் சிறுக சிறுக உடைய ஆரம்பிக்கும். இந்த உடைய ஆரம்பிக்கும் பொழுதும் கண்டிப்பாக பருத்தி ஆடை அணிய வேண்டும். எந்த நேரத்திலும் அவர்கள் பருத்தி ஆடை அணிந்தால்தான் அவர்கள் உடலில் மறுபடியும் கொப்பளம் வராது. வேர்க்க வேலை செய்ய வேண்டும். அல்லது உடலில் உள்ள வேர்வைகள் வெளிவருவதற்கு ஆவி பிடிக்கும் முறையை பயன்படுத்த வேண்டும். ஆவி பிடிக்கும் முறை என்றால் முகத்தில் மட்டும் ஆவி பிடிப்பதல்ல, உடல் முழுவதும் ஆவிகள் பட வேண்டும். அதற்கு எலுமிச்சம் இலை, நார்த்த இலை, மஞ்சனத்தி இலை இவைகள் மட்டும் போதும். இதனுடன் சேர்ந்து சுக்கு, மிளகு, கொத்தமல்லி விதை, மஞ்சள் பொடி இவைகளும் சேர்த்து 3 லிட்டர் தண்ணீரில் உங்களுக்கு தேவைக்கேற்ப இலையை போடலாம். தவறு ஒன்றும் வராது. அதை சேர்த்து மொத்தமாக கொதிக்க வைத்து போர்வைக்குள் நாம் உட்காரும் பொழுது ஒரு துண்டை மட்டும் கட்டி கொண்டு உட்கார வேண்டும். அது உள்ளே சென்று உட்கார்ந்தவுடன் அந்த துண்டையும் கழட்டிவிட்டு உடல் முழுவதும் அந்த புகையை படும்படி செய்ய, உடலில் எல்லா பாகத்திலும் அந்த புகை படப்பட உள்ளே இருக்கும் அழுக்குகள் மீண்டும் வெளியே வந்து இந்த கொப்பளங்கள் அனைத்தும் மாறி புண்களாக மாறும். பயப்பட வேண்டாம். அது வேப்பலை மஞ்சளை அரைத்து தடவ இந்த புண்கள் சீக்கிரமாக மாறும். இந்த வேப்பலையை மஞ்சளும் அரைத்து போட போட அந்த எந்த அளவுக்கு புண்கள் இருந்தாலும், கருநிற புண்களாக இருந்தாலும் அந்த புண்களினுடைய தன்மையை மாற்றி கொப்பளங்களை வெளியேற்றும் தன்மை வாய்ந்தது. இது அரிப்புத்தன்மையை உண்டு பண்ணும் என்று நினைக்க வேண்டாம். கொப்பளங்கள் வந்த இடத்தில் மருதாணி இலை ஒரு 50 கிராம் எடுத்து அதனுடன் சேர்த்து 1 லிட்டர் தண்ணியை சேர்த்து அரைத்து காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ச்சி எடுத்த பின் அந்த 1/2 லிட்டர் தண்ணியுடன் ஒரு 200 மில்லி தேன் சேர்க்க வேண்டும். மருதாணி இலை காய்ச்சிய தண்ணீருடன் ஒரு 200 மில்லி தேன் சேர்த்து நன்றாக கலக்கி உடல் முழுவதும் இதை தடவினால் உடலில் உள்ள புண்கள், எரிச்சல் அடங்கி அரிப்புகள் அடங்கும். அரிப்பு அடங்கும் பொழுது கொப்பளங்கள் மெதுவாக மாறிவிடும். கண்டிப்பாக இரவு முழுவதும் இந்த மருதாணி தேன் கலந்த கலவையை உடலில் தேய்க்க வேண்டும்.
இப்படி தேய்க்க கருநிறமாக இருந்த இடம் எல்லாம் தோல் பழைய நிலையை அடையும். இவர்கள் கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டார்கள். உணவு பழக்கம் நல்ல பழக்கம் இருக்காது. ஏனென்றால் நல்ல பழக்கம் என்றால் உடல் மலச்சிக்கலை உண்டு பண்ணும் உணவையே இவர்கள் விரும்பி உண்பார்கள். அடிக்கடி சிறு பொருள்களை சாப்பிடுவார்கள். சிறு பொருள்கள் என்றால் வடை மற்றும் தீம்பண்டங்கள் என்று சொல்லும் சிறு பொருள்களை சாப்பிட்டு கண்ட நேரங்களில் சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்பவர்களுக்கு தான் இந்த நிலை வரும். முதலில் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். நாக்குக்கு அடிமையாகாமல் உடலை காப்பாற்ற வேண்டும் என்றால் சிறு தானியங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் உடலை பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் கம்மங்கூழ் ஒரு நேரமாவது குடித்து வர உடலில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். அத்திப்பழம் சாப்பிட சாப்பிட உடலில் உள்ள கருப்பு நிற தோள்களும் மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். இந்த நிலைக்கு வர இவர்கள் கண்டிப்பாக அத்திப்பழம் சாப்பிட வேண்டும். கொப்பளங்கள் வெளிவர வந்த கொப்பளங்கள் உடைந்த கொப்பளங்கள் ஆறுவதற்கு மருதாணி இலை தேன் கலந்த கலவை வேண்டும். மருதாணி இலை என்றால் மருதாணி இலை 50 கிராம் 1/2 லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் 200 மில்லி தேன் கலந்து அந்த கலவையை கலந்த தண்ணீரை உடல் முழுவதும் பூசி அவர்கள் இரவு முழுவதும் அதை உடலில் காய விட எரிச்சல் இல்லாமல் எரிச்சல் அடங்கி புண்கள் மறையும். இந்த புண்கள் மறையும் பொழுது உடலில் உள்ள அத்தனை கொப்பளங்களும் மாறும். இந்த கொப்பளங்களை வருவதற்கு காரணமாக இருக்கும் இந்த துணிகளை அணிய வேண்டாம். பருத்தி ஆடையிலேயே நீங்கள் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.